உள்ள தலபுராண செய்தி குறிப்பிடுகிறது. அதுபோல இங்கே இந்த இடைச்சுரம் தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அதுக்கு பேரு திருவடி சூலம் என்று இப்பொழுது பெயர். அது பாடல் பெற்ற திருத்தலம், தொண்டை நாட்டு திருத்தலம் 32 ஒன்று. அங்கே பேரு வேறு சூழ் இமையவர் அறம்பெயர் பிறந்து. தேவலோகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பேறுகள், தேவலோகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்பங்கள், இவற்றையெல்லாம் விட வேறு வகையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தேவர்களும் தேவகுல மங்கையர்களும் இங்கே வந்து பிறக்கிறார்களாம். எப்படி பிறக்கிறார்களாம்? வேடர்களாகவும் வேட்டுவர் பெண்களாகவும் பிறக்கிறார்களாம். இதற்காக வேறு வகையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். தேவலோகத்தில் இருக்கிற நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்பம் அல்லாது வேறு வகையான உண்மையான இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கே நாம் வேடர்களாகவும் வேட்டுகுல பெண்களாகவும் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் பிறந்து இங்கே சுனைகளில் நீராடுகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. பாருங்க, வேறு 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 சூழ் இமையவர். இமையவர்னா இமையா நாட்டமுடையவர்கள். தேவர்கள் எல்லாம் கண்ணிமைக்க மாட்டார்கள். கண்ணிமைத்தலால் காசினி நிலம் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி அருந்தாமரை விரும்பும் நன்முதலை என்னால் அறிந்தாள் நலந்தன்னை ஆங்கு என்று ஒரு பாடல் நண்பர்கள் அனைவரும் எல்லாரும் அறிவார்கள். அந்த தமயந்திக்கு சுயமரம் நடந்த பொழுது அந்த தேவர்கள் எல்லாம், அந்த அக்னி, யம, வருணன், வாயு, இவர்களெல்லாம் இந்த தமயந்தி மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில நலனை போலவே மாறி அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நலனை போலவே உருவெடுத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். நலனும் அமர்ந்திருக்கிறான். வரிசையாக ஒரே நலன் போலவே எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த தமயந்தி எப்படி வேறுபாடு அறிவாள்? அப்படியே உற்று கவனிக்கிறாள். கண் இமைத்தலால், தேவர்களுடைய கண் இமையாது, அதான் இமையா நாட்டது. காசினியில் கால் தோய்தலாம், பூமியில கால் படுது, தேவர்களுக்கு படாது, இந்த உண்மையான நலனுக்கு படுகிறது. வண்ண மலர் மாலை வாடுதலால், தேவர்கள் அணிந்திருக்கிற மாலை வாடுவதே இல்லை, ஆனால் இந்த நலன் அணிந்திருக்கிற மாலை வாடுகிறது. கண்ணிமைத்தலால் காசினியில் நிலம் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி ஆராய்ந்து, எவ்வளவு புத்திசாலித்தனமுடையவளாக இந்த தமயந்தி இருந்திருக்கிறாள். எண்ணி நருந்தாமரை விரும்பும் நன்முதலே அந்நாள். அப்படிப்பட்ட அழகான அந்த தமயந்தி அறிந்தாள் நலந்தன்னை ஆங்கு. ஆங்கு நலந்தன்னை அறிந்தாள் என்று நலவன்பாவில ஒரு பாடல். என்ன பெண் இமையவர்கள் ஏதாவது தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டார்கள். அதான் இங்க பேரு வேறு சூழ் இமையவர், இமையாத நாட்டத்தை உடையவர்கள். நாட்டம்னா கண். வேறு வேறு சூழல் வேறு வகையான பேற்றினை அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே இந்த உலகத்துக்கு வந்து வேடர்களாகவும் வேடிக்கைகளாகவும் பிறக்கிறார்களாம். வேறு வேறு சூழ் இமையவர் அறம்பெயர், தேவலோக பெண்கள். அறம்பெயர் என்று அந்த அறம்பைன்னு ஒரு பேரை சொன்னாலே எல்லாரையும் தழுவுகிறார். வேறு வேறு சூழ் இமையவர் அறம்பெயர் பிறந்து, இங்கே வந்து வேடர்களாகவும் வேடுகுல பெண்களாகவும் பிறந்து, மாறில் வேடரும் மாதருமாகவே, ஒப்பற்ற வேடர். மாறில், மாறுதல், மாறில் என்றால் ஒப்பற்ற என்று பொருள். மாறில்லாது, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியான் எல்லாம் என்று ஒரு பாடம் திருப்புகழில் நம்முடைய அருணகிரிநாதர் பாடுகிறார். மாறில், மாறிலா வள்ளி என்றால் ஒப்பில்லாத வள்ளி என்பது பொருள். அதுபோல இங்கே மாறில் வேடரும் ஒப்பில்லாத வேடராகவும் மாதரும் வேடர்குல பெண்களுமாகவே பிறந்து வணங்குகிறார்களாம். அதான் வேறு பேரு வேறு சூழ் இமையவர் அறம்பெயர் மாறில் வேடரும் மாதருமாகவே பிறந்து வணங்கும். அந்த பிறந்து கொண்டாந்து இங்கே சேர்த்துக்கணும். வேறு வகையான பேற்றினை விரும்பிய இமையவர்கள் தேவர்களும் அறம்பெயர் தேவகுல பெண்களும் மாறில் வேடரும் மாதருமாகவே, ஒப்பற்ற வேடர்களாகவும் ஒப்பற்ற நாதராகவும். அந்த மாறு இல் என்பதை 2 இடத்திலையும் கொண்டு சேர்த்துக்கணும். மாறு என்பது மாறில் என்பதற்கு ஒப்பற்ற என்பது பொருள். அது உதாரணம் சொன்னேன். இந்த ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான முகம் பேசும் முகம் ஒன்றே என்ற பாடல்ல மாறிலா வள்ளி, அந்த பாடலும் இல்லை,
வேறுமையில் ஏதோ ஒரு பாடல், எனக்கு திருப்புகழ் பாடல் சரியா நினைவில்லை, அதுல மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று முடிப்பான். அப்ப மாறிலா வள்ளி வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, ஆறிரு தட ஆறுமுகம் வாழ்க, தடத்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் நடிவேல் வாழ்க, உக்கூடம் வாழ்க, செப்பேளேறிய மஞ்சை வாழ்க, யானிடம் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று பாடுவாங்க. அப்ப அது ஒப்பற்ற வள்ளி அங்க. அதுபோல இங்க மாறில் வேடரும் மாதருமாகவே பிறந்து வணங்குகிற ஒப்பற்ற வேடராகவும் வேடர்குல பெண்களாகவும் பிறந்து வணங்குகிற வழிபாடு செய்கிற, யாரை வழிபாடு செய்கிறார்களாம்? ஆறு சூ சடை அண்ணாலா, கங்கை ஆற்றை சடாமுடியிலே சூழ்ந்திருக்கிற அனலாகிய நம்முடைய பெருமான் எழுந்தொருளி இருக்கிற திரு இடைச்சுரம். திரு இடைச்சுரம், இடைச்சுரம் என்றாலே இடையில இருக்கிற வழிதான், வழி நடத்தற்கரிய கடத்தற்கரிய வழி. மலைகளும் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் ஒதிந்து இருக்கிற ஒரு சுர வழி, அங்கே அமைந்திருக்கிறது அந்த திருக்கோயில் திருவடி சூரம். அப்படி ஆறு சூழ் சடை அண்ணலார் திரு இடைச்சுரமும். இந்த திருத்தலங்களுக்கான வரலாறுகளை எல்லாம் சொன்னால் அது பெரிய வரலாறா போகும். நம்ம அதைத்தான் அன்பர்கள் அந்த திருத்தல வரலாறுகளை தளவரிசைப்படி அறிந்து கொள்வார்களாக. திரு இடைச்சுரமும் கூறு மேன்மையின் மிக்கது அந்நாட்டு வன்குறிஞ்சி. கூறுகின்ற சிறப்பினை உடையமையினாலே மிகச்சிறந்து விளங்குகிறது அந்த நாட்டினுடைய வளமான குறிஞ்சி என்று குறிஞ்சடையினுடைய சிறப்பியல்பை மூன்றாவது பாடல். குறிஞ்சடையினுடைய சிறப்பியல்பை முதல் பாடல்ல வேடர்கள் திணைப்புணம் எங்கு பார்த்தாலும் விளைப்பதையும், அங்கே காவல் காக்கிற பெண்கள் மயில் போன்ற பெண்களாக அந்த வேடுவ குல பெண்கள் விளங்குவதையும் சொன்னார். அடுத்த பாடல்ல திருக்காலத்தி என்னும் மலை சிறந்து விளங்குகிறது, அது நிலவிய வாழ்வினால் மல்கிறது என்று குறிஞ்சடையுடைய சிறப்பியல்பை சொன்னார். இந்த பாடல்ல திரு இடைச்சுரம் என்னும் திருத்தலம், அந்த திரு இடைச்சுரம் என்னும் திருத்தலத்தை தேவர்களும் தேவகுல பெண்களும் வந்து பிறந்து வேடர்களாகவும் வேடுவர் குல பெண்களாகவும் பிறக்கிறார்கள். எனக்காக வேறு வேறு சூழ், வேறு என்றால் பாக்கியம் பெறுகின்ற பேரு இன்பம். அப்படி அங்கே தேவலோகத்திலே பெறுகிற இன்பத்தை விட வேறு இன்பத்தை இந்த மண்ணிலே நாம் பெற முடியும் என்ற நோக்கில் தேவர்களாகவோ தேவகுல பெண்களாகவோ நேரடியாக வராமல் அவர்கள் ஒப்பற்ற வேடர்களாகவும் ஒப்பற்ற வேடர்குல பெண்களாகவும் பிறந்து, அதான் சொல்றார், அரம்பெயராகவும் பிறந்து ஆறு சூழ் சடை அண்ணாதான். அது பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆறு சூழ் சடை என்பது கங்கையாறு சூழ்ந்த சூழ்சடை, சூழ்ந்த சடை, சூழ்ந்த சடை, சூழும் சடை, எப்பொழுதும் பெருமானுடைய சடாமுடியிலே கங்கையாறு இருக்கிறது என்பது பொருள். அப்படி ஆறு சூழ் சடை அண்ணலாராகிய நம்முடைய பெருமான் எழுந்தொழி இருக்கிற திரு இடைச்சுரமும் கூறு மேன்மையில் திருவிடைச்சுரம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிற மேன்மை உடையது அந்த மிக்கது அந்நாட்டு வன்குறிஞ்சி, வளமான குறிஞ்சி அந்த நாட்டில் இருக்கிறது என்று அந்த குறிஞ்சடையுடைய சிறப்பியல்பை மேலும் சொன்னார். அடுத்து இன்னொரு திருத்தலத்தை சொல்கிறார், திருக்கழுக்குன்றம். தொண்டை நாட்டு திருத்தலங்கள், தொண்டை நாட்டு திருத்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 32 திருத்தலங்கள். காஞ்சிபுரத்துல மட்டுமே 5 திருத்தலங்கள். திரு ஆலங்காடு, அதுக்கு பிறகு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற திருவொற்றியூர், திரு மயிலாப்பூர், திரு வான்மியூர், இந்த அதோட இல்லாம கச்சூர் ஆலக்கோயில், கள்ளில் போன்ற திருத்தலங்கள், வெண்பாக்கம், இப்பொழுது பாடி என்று சொல்லப்படுகிற வெண்பாக்கம், இப்படி பல திருத்தலங்கள் அந்த வடபகுதியிலே உள்ளது. இந்த தொண்டை நாட்டுடைய தென்பகுதியிலே உள்ள தலங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் திருக்கழுக்குன்றம். கழுக்குன்றம் தெரியும் உங்களுக்கு. 4 யுகங்களிலும் சண்டன் பிரசண்டர் என்ற கழுகு முதல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு யுகந்தோறும் 2 கழுகுகள் வந்து பெருமானை வழிபாடு செய்த சிறப்பினாலே அதற்கு கழுக்குன்றம் என்று பெயர். மேலேயும் கீழேயும், மேலே வேதபுரீஸ்வரரும் கீழே பக்தவச்சனார் என்ற பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருக்கோயில். என்ன சிறப்பு என்றால் அங்கே யுகங்கள் தோறும் கழுகுகள் மாறி மாறி வந்து பெருமானை வழிபாடு செய்து நண்பகரிலே உணவு உண்ணும். கீழே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
அந்த தீர்த்தத்தில் சங்க தீர்த்தம் என்று பெயர். 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு வரும். அந்த சங்கினாலே அபிஷேகம் செய்வார்கள் என்பதெல்லாம் அந்த திருத்தல வரலாறு. அது கீழே உள்ள கோயில். அங்கே தீர்த்தம் இருக்கிறது, சங்கு தீர்த்தம் என்று இருக்கிறது. அதில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சங்கு வருவதை இன்றும் பார்க்கிறோம். அந்த தலம்தான் திரு கழுக்குன்றம். இந்த கழுக்குன்றத்தை 4 பேரும் பாடியிருக்கிறார்கள். மணிவாசக பெருமான் கழுக்குன்ற பதிகம் என்றே ஒரு பதிகம், நிகரமையான. அதுல அந்த இருவினை ஒத்ததற்கு பின்னால் தான் உன்னுடைய கணக்கிலா கோலம் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று அந்த கழுக்குன்ற பதிகத்துல எப்ப பெருமானுடைய காட்சி நமக்கு கிட்டும் என்றால் என்பதற்கான காரணத்தை மணிவாசக பெருமான் தெளிவுபடுத்துவார். அப்படிப்பட்ட கழுக்குன்றம் இருக்கிறது. அதைத்தான் இந்த 14வது பாடல் சொல்லுகிறது. அம்பன் வார்குழல் கொடிச்சியர் உடன் அறமகளிர் வம்புலா மலர் சுனை படிந்து ஆடும் நீள் வரைப்பின் உம்பர் நாயகர் திருக்கழுக்குன்றமும் உடைத்தால் கொம்பர் வண்டு சூழ் குறிஞ்சி செய்து அவம் குறைவுள்ளதோ. குறிஞ்சி மாநிலம் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும், குறிஞ்சி ஏதானும் குறைவான தவம் செய்திருக்கிறதா என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதியில் அவ்வளவு மலையும் மலை சார்ந்த பகுதியுமாகிய குறிஞ்சி செய்த தவத்தினாலேதான் திருக்காலத்தியில் பெருமான் நடந்தவர்கள் இருக்கிறார், திரு இடைச்சுரத்திலே பெருமான் நடந்தவர்கள் இருக்கிறார், திரு கழுக்குண்டிலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா 2 கோயில் இருக்கும். கச்சூரால கோயில பார்த்தா கீழே ஒரு கோயில், மேலே ஒரு கோயில். இப்படி பல தலங்களிலும் சிறப்புகளை நாம் பார்க்க முடியும். அதே போல காலத்தில் மேலும் ஒரு கோயில், கீழே ஒரு கோயில். அம்பன் வார்குழல் கொடிச்சியர். கொடிச்சியர் என்றால் அந்த வேடர் குல பெண்கள், குரத்தியர். அம்பன் வார்குழல் கொடிச்சியர், அழகிய பொன்னிறமான மலர்களை எல்லாம் அணிந்திருக்கின்ற கூந்தலை உடைய கொடிச்சியர் என்று கொள்ள வேண்டும். அம்பன் வார்குழல் கொடிச்சியர் என்றால் கூந்தலின் நிறம் பொன்னிறம் என்பது பொருள் இல்லை. அம்பன் வார்குழல் அழகிய பொன்னிறமான மலர்களை அணிந்த வார்குழல் நீண்ட கூந்தலை உடைய கொடிச்சியர் அந்த வேடர்குல பெண்களுடன் கொடிச்சியருடன் அறமகளிர் தேவலோக பெண்கள் அந்த குரத்தி பெண்களோடு சேர்ந்து நீராடுகிறார்கள். அம்பன் வார்குழல் கொடிச்சியருடன் அறமகளிர் வம்புலா மலர் சுனை. வம்பு என்றால் மனம் என்பது பொருள், வாசனை என்பது பொருள். உங்களே தெரியும், திருத்தொண்ட தொகையை பாடுவர்ல வம்பரா வைவண்டு மனம்நார மலரும் மதுமலர்ன குன்றையாம் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன். வம்பு என்றால் வாசனை. வம்புலா மலர் சுனை, நல்ல மனம் வீசுகின்ற மலர்கள் பூத்திருக்கிற சுனை. சுனை என்பது மலையிலே பள்ளமான பகுதியிலே நீர் தேங்கி இருக்கும், கண்ணாடி போன்ற நீர். சுனை நீரை பார்த்தீங்கன்னா தெரியும், மலை மேல சுனை. அது இப்பொழுதெல்லாம் நம்முடைய அண்மை காலத்தின் மக்கள் எல்லாவற்றையும் தூய்மை இழக்க செய்தது போல சுனைகளையும் தூய்மை இழக்க செய்திருக்கிறார்கள். தவிர மலைகளிலே மலை மேலே குழிவான பகுதிகளிலே பெய்த மழை தேங்கி இருக்கிற மிக அற்புதமான நீர், அதான் சுனை நீர். அந்த சுனையிலே மலர்கள் பூத்திருக்கும், அதான் வம்போலா மலர், மனம் வீசுகின்ற மலர்கள். அவைகள் மறந்திருக்கிற சுனை படிந்து சுனையிலே மூழ்கி ஆடுகிறார்கள், நீராடுகிறார்கள். யாரு? இந்த குறப்பெண்களோடு சேர்ந்து தேவமாதர்கள். சிலர் மனிதர்களாகவே பிறந்து விடுகிறார்கள். சில தேவமாதர்களும் இமையவர்களும் வேடர்களாகவும் வேடர்குல பெண்களாகவும் மாறியல் வேடர்களாகவும் வேடர்குல பெண்களாகவுமே பிறந்து வழிபாடு செய்கிறார்கள். அப்படி ஒரு சிலர். இன்னும் சிலர் அந்த பிறக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த தேவகுல பெண்களோடு சேர்ந்து, தேவகுல பெண்கள் ஆகிய அவர்கள் இங்க இருக்கிற குரத்தைகளோடு சேர்ந்து நீராடுகிறார்கள், சுனை நீராடுகிறார்கள். எப்படி? அம்பன் வார்குழல் கொடிச்சியருடன் நீண்ட கூந்தல். அம்பன் வார்குழல் என்றால் அழகிய பொன்னிறமுடைய மலர்களை அணிந்த நீண்ட கூந்தலை உடைய கொடிச்சியருடன் புறப்பெண்களோடு அறமகளிர் தேவலோக பெண்கள், மலையிலே வாழ்கிற தெய்வ சாதி பெண்கள். அந்த சூரர மகளிர் என்று சொல்லுவாங்களா, சூரர மகளிர் என்றும் அணங்கு கொள் ஆய்வையில் கொள் கடம்பொழி மாதர் கொள் மாலும் நெஞ்செல்லாம் பாடுவாங்க. வள்ளுவர்
அவர்கள் தான் அணங்கன்னு சொன்னா தெய்வ பெண்கள். அந்த சூரர மகளிர்கள், சுரர மகளிர் ஆடும் சோலை என்று நம்முடைய திருமுருகாப்பு கடையில வரும். அப்படி அந்த அறமகளிர் ஒன்பதாம் மலர் சுனை வடிந்து ஆடும் நல்ல மனம் வீசுகின்ற சுனைகளிலே ஈர்வடிந்து ஆடுகின்ற ஈராடுகின்ற நீள்வரைப்பின் நீண்ட மலைகளை உடைய பகுதி. அது உம்பர் நாயகர் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற பெருமான். அது திருக்கழுக்குன்றம். கழுக்குன்றத்திலே மேலே வேதபுரீஸ்வரரும் கீழே பக்தவத்சலம் என்று சொல்லப்படுகிற இறைவன் எழுந்தருளிருக்கிற திருத்தலம். உம்பர் நாயகர் திருக்கழுக்குன்றமும் உடைத்து. ஆள் என்பது உடைத்து, ஆள் என்பது அசநிலை பொருள் இல்லை. உம்பர் நாயகர் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற பெருமான் அவர் திருக்கழுக்குன்றத்தில் எழுந்தருளிருக்கிறார். அந்த திருக்கழுக்குன்றமும் உடைத்தால் கொம்பர் வண்டு சூழ் குறிஞ்சி செய் தவம் குறையுள்ளதோ. கொம்பர் வண்டு, கொம்புகளிலெல்லாம் வண்டுகள் சூழ்ந்து, கொம்புகளிலெல்லாம் கிளைகளிலெல்லாம் மலர்கள் மலர்ந்திருக்க, அந்த மலர்களில் இருக்கிற தேனை உண்பதற்காக வண்டுகளெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்க, இவற்றையெல்லாம் தன்னகத்து கொண்டிருக்கிற குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் செய் தவம் குறைவுள்ளதோ. குறைவான தவத்தைவா இந்த மலைகளெல்லாம் செய்திருக்கின்றன? இல்லை இல்லை. குறை உளதோ என்றால் குறை இல்லை. உபகாரம் எதிர்மறை பொருளை தருகிறது. குறை இல்லை. குறை இன்மையினாலேதான் அங்கே காலத்தி மலை இருக்கிறது, கழுக்குன்ற மலை இருக்கிறது, இடைச்சுரம் இருக்கிறது, இன்னும் பல மலைத்தலங்கள் விளங்குகின்றன. அதான் இங்கே சொல்கிறார், உம்பர் நாயகர் திருக்கழுக்குன்றமும் உடைத்து. எனவே கொம்பர் வண்டு சூழ் குறிஞ்சி, கொம்புகளிலே மரக்கிளைகளிலே வண்டுகள், கொம்பு தேன் அல்லவா, சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கு வேரல் வேலி வேற்போல் பலவின் சாரல் நாட செவ்வியாகுது. அதெல்லாம் நிறைய இடங்கள்ல கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடரோட நட்பை, கருங்கோல் குறிஞ்சி. அப்போ அங்க கிளைகளிலே மலர்கள் மலர்ந்திருக்க, அங்கே தேனீக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதான் கொம்பர் என்றால் கொம்புகள், கிளைகள் தூவும். கொம்பர் என்பது இந்த வண்டு வண்டர் என்றும் பந்தல் பந்தர் என்று ஒரு போல ஈற்றுக்கோழி கொம்பர். கொம்பு என்பதுதான் பொருள். கொம்பர்களிலே வண்டுகள் சூழ்ந்து குறிஞ்சி செய், குறிஞ்சி பண்ணை பாடுகின்ற, அப்படி சொல்லலாம். இல்ல குறிஞ்சி செய், குறிஞ்சி என்னும் அந்த திணையானது செய்த தவம் குறைவுள்ளதோ? இல்லை இல்லை, தவம் குறைவுள்ளதில்லை. அந்த குறிஞ்சியானது மலையும் மலை சார்ந்த இடமும் நிறை தவம் செய்திருக்கிறது. அவ்வாறு நிறைதவம் செய்தமையினாலேதான் திருக்கழுக்குன்றமும் திருக்காலத்தியும் திருஇடைச்சுரமும் பிற மலைத்தலங்களும் சிறந்து விளங்குகின்றன என்று நாம் சொல்லலாம். எனவே குறிஞ்சி செய் தவம் குறைவுள்ளதோ என்றால் குறை இல்லை. நிறைவான தவத்தை குறிஞ்சி செய்தமையினாலேதான் காலத்திய பழங்கே எழுந்தருளி இருக்கிறார். கழுக்குன்றத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இடைச்சுரத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் பல திருத்தலங்கள், அந்த கச்சூர் ஆலக்கோயில், ரொம்ப கோயில்கள், கொண்டை நாட்டு திருத்தலங்கள். அதுல தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே பல திருத்தலங்கள் மலையை சார்ந்திருக்கின்றன, மலை அடிவாரப்பது இருக்கின்றன, மலை மேல் இருக்கின்றன என்பதையெல்லாம் அந்த 32 தலங்களுடைய வரலாறை பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். சில தலங்கள் ஆற்றங்கரை ஓரத்திலே அமைந்திருக்கின்ற, திருவோத்தூர் போல செய்யாற்றங்கரையிலே அமைந்திருக்கிற திருவோத்தூர். இன்னும் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற வான்மியூர், ஒற்றியூர், மயிலாப்பூர், இதெல்லாம் கடற்கரையிலே அமைந்திருக்கிறது. அதே போல பெரிய நம்ம திருவெண்பாக்கம் நீர்த்தேக்கத்திலே இருந்தது, அதான் தண்ணீர் எடுத்து கட்டி இருக்கிறார்கள். இப்படி பல திருத்தலங்களுடைய சிறப்புகளை அமையலாம். திரு ஆலங்காடு, திரு முல்லைவாயில், வடதிரு முல்லைவாயில் சொல்லப்படுகிற முல்லைவாயில், முதலான பல தலங்கள். காஞ்சிபுரம், காஞ்சியிலேயே பாடல் பெற்ற தலங்கள் பல. கச்சிநெறி, காரைக்காடு, அணைகதங்காவதம், கச்சி மேற்றளி, அப்புறம் ஏகாம்பரேஸ்வரர், ஓணகாந்தன் தளி என்ற 5 திருத்தலங்கள் அந்த ஒரு திருத்தலத்துக்குள்ளேயே அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சிறப்புடையதுதான் அந்த தொண்டை நாடு. அதனாலதான் கொம்பர் வண்டு சூழ் குறிஞ்சி செய் தவம் குறைவுள்ளதோ, குறிஞ்சி தடை செய்த தவம் எதுவும் குறையாக இருக்கிறதா என்றால் இல்லை இல்லை, அது நிறையவும் செய்ததனாலேதான் பெருமாள் இத்தகைய தலங்களில் எல்லாம் எழுந்தருள் இருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்து 15வது பாடல்.
கோலமுல்லையும் குறிஞ்சியும் அடுத்து ஒரு அருமையான திணை மயக்கம் சொல்லுகிறார். குறிஞ்சியும் முல்லையும் கலந்த பகுதி. அது எப்படி இருக்கும் பாருங்க. கோலமுல்லையும் குறிஞ்சியும் அடுத்த சில் இடங்கள் நீல வாழ்படை நீலி கோட்டங்களும் இறந்து காலவேனிலில் கடும்பகற் பொழுதினை பற்றி பாலையும் சுழலாவன பரல் முரம்பு ஏன்னா பரல் கற்களை உடைய மேட்டு நிலம் என்பது பரல் முரம்பு என்றால் மேட்டு நிலம், பரல் முரம்பு என்றால் மேட்டு நிலம், பரல் கற்களை உடைய மேட்டு நிலம் என்பது. நிறைய இலக்கியங்கள்ல அந்த சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்றேன். பருக்கை கற்களை உடைய மேட்டு நிலத்தை பரல் முரம்பு என்று சொல்லுகிற இலக்கிய மரபுகள் உண்டு. அதுல மலைபடுகடாம் என்ற ஒரு நூலில் 10 பாட்டுல ஒன்று மலைபடுகடாம். அது முரம்பு கண்ணுடைந்த நடவை என்றும், இன்னொரு அகராமத்து ஒரு பாடல்ல பரல் முரம்பாகிய பயமில் காணம் என்றும், செம்பரல் முரம்பில் சிதர்ந்த பூழி, செம்பரல் முரம்பில் சிதர்ந்த பூழி என்ற அகராமத்திலையும் படித்த முரல் பரம்பு என்ற தொடர் வருவதை நாம் பார்க்கிறோம். பரல் முரம்பு என்ற தொடர் வருவதை பார்க்கிறோம். இந்த சூடாமணி நிகண்டு, பிங்கள நிகண்டு முதலான பல்வேறு வகையான நிலம்புகளில், அப்புறம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி ஆகியவற்றெல்லாம் இந்த பரல் முரம்பு என்பதற்கான சொற்களுக்கு பொருள் எழுதுகிற பொழுது பரல் கற்கள் அடங்கிய மேட்டு நிலம் என்றுதான் எழுதுகிறார். பரல் கற்கள் நிறைந்த மேட்டு நிலம் என்பது அது குறிஞ்சியும் ஆகாது, முல்லையும் ஆகாது, ஒரு இடைப்பட்ட நிலமாகும். அதான் இங்கே கோலமுல்லையும் குறிஞ்சியும் அடுத்த என்று நம்முடைய தெய்வ சேக்கரார் தொடங்குகிறபடி சொல்கிறார். கோலமுல்லை என்றால் அழகான முல்லை நிலம். அதான் அந்த நடுவன் 5 இடை என்பார்கள். முல்லை, குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்று ஒரு 5 அணை உண்டு. அந்த 5 அணை பாகுபாடு நான் நிலம்தான் சொல்லுவோம். நம்ம மாயவன் மேய காடொரு உலகமும், சேவன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புற உலகமும், வருணன் மேய பெருமண உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்ற நூற்பாவுக்கு பின்னாடி நடுவன் 5 அணை நடுவன ஒழிய படுதரை வையம் பாட்டிய பண்பே என்று தொல்காப்பியத்திலே ஒரு சூத்திரம் வரும். அதில் நடுவன் 5 அணைங்கிறப்ப நடுவன் 5 அணை ஆகிய பாலைத்தணை வரும். அந்த பாலைத்தணை எப்படி உருவாகிறது? கோலமுல்லையும் குறிஞ்சியும் அடுத்த, முல்லையும் குறிஞ்சியும் அடுத்து இருக்கிற பகுதியில் பாலை வரும் என்றார். அதான் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் பிரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்பது சிலப்பதிகாரம். பாலை என்ற நிலம் தமிழ்நாட்டுல பாலை என்று ஒரு நிலமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலை நிலம் கிடையாது. நீங்க வடநாட்டுல இருக்கிற அந்த தார் பாலைவனம் போலவோ, அரபு நாடுகளில் இருக்கிற சகாரா பாலைவனம் போலவோ பெருமணல் பரப்பு என்பது தமிழ்நாட்டுல கிடையாது. பிறகு பாலை நிலம் என்றும் பாலைத்திணை என்றும் அதற்குரிய முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாம் வைத்து பாடியிருக்கிறார்களே என்றால், அவ்வாறு பாடியதற்கு என்ன காரணம் என்றால், முல்லை நிலமோ குறிஞ்சி நிலமோ தான் மழை வளமின்றி கெட்டு போனால் பாலையாக மாறும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து காடும் காடு சார்ந்த இடமாகவோ மலையும் மாலை சார்ந்த இடமாகவோ இல்லாமல் தங்களுடைய நிலையிலிருந்து மாறுபாடு கொண்டு, மழையின்மையினாலே வளம் கெட்டு மாறுபாடு கொண்டு முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல் இயல்பு இழந்து, முல்லை துணைக்குரிய நல்ல இயல்புகளையும் குறிஞ்சி துணைக்குரிய நல்ல இயல்புகளையும், குறிஞ்சி துணைக்குரிய நல்ல இயல்புகள் என்றால் அருவி வர வேண்டும், அருவி ஆறாக வர வேண்டும், பல மணிகளை கொண்டு வந்து குவிக்க வேண்டும், ஐயில் சந்தனம் முதலான மரக்கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து தர வேண்டும், அங்கே மயில்கள் ஆட வேண்டும், திரைப்புறங்கள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் இழந்து என்பது பொருள்.
முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து, காடு என்றால் காட்டுக்குரிய நல்ல இயல்புகளை எல்லாம் முல்லை இழந்து, மலை என்றால் மலை சார்ந்த இடங்களுக்குரிய நல்லியல்புகளை எல்லாம் குறிஞ்சி இழந்து, அதுதான் நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உழுத்து, காணுபவர்களுடைய செல்பவர்களுடைய அச்சத்தை விளைக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு துன்பத்தை விளைத்து, பாலை என்பதோர் படிவம் கொள்ளும், பாலை என்ற தடைப்பெயரை பெறும். ஆனால் அந்த பாலை என்பது மீண்டும் மழை பொழியுமானால் முல்லையாகவோ குறிஞ்சியாகவோ மாறிவிடும். எனவேதான் நானிலம் என்று நம்முடைய நிலப்பாகுபாடு வகுத்தார்களே தவிர பாலை என்றதற்கோ நிலப்பாகுபாடு வகுக்கவில்லை. முல்லையோ குறிஞ்சியோ முறைமையில் தெரிந்தால் நல்லியல் இழந்தால் அது பாலை என்பதோர் படிவம் கொள்ளும், அவ்வளவுதான். அப்படி கோல முல்லையும் குறிஞ்சியும் அடுத்த சில் இடங்கள், அழகான முல்லை தடையும் அழகான குறிஞ்சி தடையும் ஆகிய இந்த 2 பகுதியும் அடுத்த சில இடங்கள், சில்லிடங்கள் நீல வாழ்படை நீலி கோட்டங்களும் நிறந்து, நீல நிறத்தையும் வாழ்படையையும் உடைய கொற்றவை, பாலைத்துணைக்குரிய கடவுளாக கொற்றவையை சொல்லுவார்கள், துர்க்கையை சொல்லுவார்கள். அந்த துர்க்கை நிறம் நீல நிறம், அதனாலதான் அவளுக்கு பேர் நீலின்னு பேரு. எப்படி யானையை கரத்தை உடையதை கரி என்று சொல்லுகிறோமோ, கரத்தை உடையதுதான் கரி, கருமையான நிறத்தை உடையதனாலே அதுக்கு கரி என்று பெயர் வரவில்லை. கரத்தை உடையது கரி. அதே போல இந்த துர்க்கை அல்லது கொற்றவை நீல நிறத்தை உடையவள், எனவே அவளுக்கு நீலி என்று பெயர். அதான் இங்கே நீல நிறத்தையும் வாழ்படையினையும் உடையவள். கொற்றவை வெற்றிக்கு அடையாளமான கடவுள், அவள் வாழ்படை உடையவள். அந்த வாழ்படையையும் நீல நிறத்தையும் உடையதனாலே அவளுக்கு பெயர் நீலின்னு பெயர். நீல நிறம் உடைமையினாலே அவளுக்கு பெயர் நீலி. அந்த நீலி கோட்டங்களும், கோட்டம்னா கோயில் அர்த்தம். நம்முடைய பண்டை தமிழ்ல கோட்டம் என்றால் கோயில் என்பது பொருள். நிறைய சிலப்பதிகாரத்தில் கோட்டங்களை பற்றிய எல்லா கடவுளுக்கும் அமைக்கப்பட்டிருக்கிற கோயில்களை கோட்டங்கள் என்றுதான் சிலப்பதிகாரம் சொல்லும். அதுபோல இங்கே நீலி கோட்டம் என்றால் அந்த துர்க்கை கோயில்கள், கொற்றவை கோயில்களும் நிறந்து வரிசையாக இருக்கிறதா. எங்கே? கோல முல்லையும் கோல குறிஞ்சியும் அடுத்து இருக்கிற சில இடங்களில். அப்ப அந்த சில இடங்கள் தான் முல்லையோ குறிஞ்சியோ முறைமையில் தெரிந்து நல்லியல் பிறந்து நடுங்குயர்வுக்கு பாலை என்பதோர் படிவம் கொண்டது. அந்த பாலை என்பதோர் படிவம் கொண்ட பகுதியிலே அதான் சில இடங்கள். அங்கே நீல வாழ்படை நீலி கோட்டங்களும், நீல நிறத்தையும் வாழ்படையினையும் உடைய நீலி கொற்றவை, அவளுக்கான கோட்டங்களும் வரிசையாக இருந்து கால வேனில் கடும்பகல் பொழுதினை பற்றி, வேநீர் காலம் என்பதை மாற்றிக்கொள்ளுங்கள். கால வேனிலில் காலம், வேநீர் காலம். 6 காலத்துல வேனில் தான் மிக வெப்பமான காலம், பாலைத்தனை வெப்பமான பகுதி. காரே கூதிர் முன்பனி பின்பனி சீரள வேனில் வேனில் என்றாங்கு என்று 6 பெரும்பொழுதை சொல்லுவார்கள். ஒன்று கார்காலம், அடுத்தது குளிர்காலம், காரே கூதிர் முன்பனி காலம், பின்பனி காலம். அடுத்தது இளவேனில் பருவம், இளவேனில் அடுத்தது முதுவேனில், அதான் வேனில், கடுமையான கோடைக்காலம். அந்த கடுமையான கோடை காலத்தை உடையதுதான் பாலைத்தடை. அதான் இங்கே சொல்லுகிறார், நீலி கோட்டங்களும் நிறந்து கால வேனில் காலத்தில் அப்படி மாத்திக்கணும். கோடை காலத்தில் கடும்பகல் பொழுதில், அதுக்கு பெரும்பொழுது தேநீர் காலம், சிறு பொழுது நண்பகல் கடும்பகல். அந்த கடும்பகல் பொழுதினை பற்றி கொண்டு பாலையும் சொலாவர உள, பாலை என்று சொல்லுகின்ற இடங்களும் இருக்கின்றன. அதுதான் மரக்கற்கள் நிரம்பிய மேட்டு நில பகுதியாகும் என்று இந்த பாலைத்தனை பற்றிய செய்தியை இந்த 15வது பாடல் சொல்லுகிறது என்று சொல்லி, மீண்டும் நாளை முல்லைத்திணையினுடைய சிறப்பியல்களை நாம் 16வது பாடல்களை சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்தால்தான், நல்ல இயல்புகளை எல்லாம் இழந்தால்தான் அது பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும். அந்த பாலைத்திணைக்கு நிரந்தரமான நிலம் எப்பொழுதும் இருந்ததில்லை. மீண்டும் மழை பொழிந்தால் முன்பு இருந்த குறிஞ்சியாகவோ முன்பு இருந்த முல்லையாகவோ அது மாறிவிடும். அப்படிப்பட்ட பாலைத்திணை பகுதிகளில்
கோல முல்லையும் கோல குறிஞ்சியும் அடுத்திருக்கிற சில இடங்களிலே நீல நிற உடைய வாழ்படை ஏந்திய கொற்றவை கோயில்கள் வரிசையாக இருந்தன. அந்த கொற்றவை கோயில் இருந்த பகுதிகளிலே நண்பகல் பொழுதில் கடும் கோடையாக இருக்கிற அந்த பகுதியில் இந்த நண்பகலையும் ஏங்கர் காலத்தையும் பற்றி கொண்டிருக்கிற அந்த பாலைத்தனை என்று சொல்லுகின்ற நிலங்களும் அங்கே இருந்தன, தொண்டை நாட்டில் இருந்தன. மரக்கரப்பலையுடைய மேட்டு நிலங்களில் இப்படிப்பட்ட நிலை இருந்தன என்று இந்த 15வது பாடல் சொல்லுகிறது என்று சொல்லி 16வது பாடல் மூலம் எஞ்சி இருக்கிற பகுதிகளை நாளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுடைய பணிவார்ந்த நன்றி, வணக்கத்தை, வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பலம். சிவா, நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக ஒரு தமிழ் வகுப்பு போல இருந்தது கிட்டத்தட்ட. சிவாய நம்ம அன்பர்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தா வினவலாம், கருத்து சொல்லலாம். விஜயலட்சுமி இல்லை போல் இருக்கு, நீலாம்மா இல்லை, வேற யாரு சொல்றீங்களா? சிவசங்கரி இருக்குங்க ஐயா. சொல்லுமா. நன்றிங்க ஐயா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். கோமலையா சொன்னது போல ஒரு சிறந்த ஒரு தமிழ் பாடத்தை படிச்சது போல உள்ளது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அருள் வகுப்பு நம்ம வேற பெரிய புராணத்தை தாண்டி வேற தமிழ் இலக்கியங்கள் கூட கற்க வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்கு. எல்லாமே பெரிய புராணத்துல அடங்கியது. ஏன்னா இதோட அரும்பொருள் சிவபெருமானா இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப இதுல இந்த அளவுக்கு விரிவாக ஐயா கூறியது போல நானிலம், தமிழகத்துல விளங்குகின்ற அந்த நானிலத்தோட பெருமைகளை இவ்வளவு விரிவா சொல்றாங்க. அது பொருத்தமா இருக்கு. ஏன்னா திருக்காஞ்சின்றது பிருத்திவி தலம், மண் சம்பந்தப்படிய தலம் அது. அதனால அந்த திருத்தலத்தோட பெருமையை சொல்லும் பொழுது இந்த நில வளங்கள் பத்தி மிக விரிவாக அழகாக எடுத்துரைக்கின்றார். நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த திருக்காலத்தியோட பெருமை ரொம்ப அற்புதமா முதல்ல அதை வச்சு சொல்றாங்க. அந்த குறிஞ்சியிலே முதல்ல திருக்காலத்தி மலையை சொல்றாங்க. ஏன்னா தமிழக அரசர் ராஜேந்திர சோழன் தான் இந்த திருத்தலத்தை கட்டியது அப்படின்னு சொல்லிட்டு, திருத்தலம் இந்த ராகு கேது தோஷ பரிகாரம் சொல்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுவாமி தன் திருமேனியில அந்த நாகத்தை ஐக்கியமாக்கி இருக்கிறதுனாலையும், அது போல ஞான பூங்கோதை அன்னை ஒட்டியானத்துல கேதுவை வச்சிருப்பாங்க, பாம்பு வச்சிருக்கிறதுனாலையும் சுவாமியும் அம்பாலையும் தரிசனம் பண்ணா அந்த தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அது ஐயா கூறியது போல சிலந்தியும் யானையும் காலன் அப்படின்ற பாம்பும் வழிபட்டது அப்படின்னு சொல்லலாம். சுவாமியோட திருமேனியை தரிசிக்கும் பொழுது அந்த பாம்பு 5 தலை நாகம் அந்த சுவாமி ஐக்கியப்பட்டது, சுவாமியில ஐக்கியப்படுத்தி கொண்டதை பார்க்க முடியும். யானையோட தந்தங்கள் கூட தெரியும் கூர்ந்து பார்த்தா, சிலந்தி மட்டும் பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு சிறப்புடையது. இப்ப மலை மேல் மருந்துன்னு எல்லாம் சொல்றாங்க. புலவர் ஐயாவும் சொன்னாங்க மலை மேலும் திருத்தலம் இருக்குன்னு சொல்லிட்டு. மலை மேல கண்ணப்ப நாயனார் பெருமான் தான் இருக்காரு. சுவாமி கண்ணப்ப நாயனாருக்கு அந்த பெருமையை தந்து இருக்கின்றார். தரைமட்டத்துல ஒரு 10-15 படிகள் ஏறினாலே சுவாமி அம்மன் சந்நிதி இருக்கும். மலைக்கு மேல ஏறினாதான் கண்ணப்ப நாயனார் பெருமானுடைய அருள் சந்நிதி அங்க இருக்கு. அதனால காலத்தி பாதி கைலை பாதின்னு சொல்லும் பொழுது கைலைக்கு போறது ரொம்ப கஷ்டம், காலத்துக்கு போனாலே அந்த பெருமையை அடைய முடியும். நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் திருத்தலத்துக்கு போறாங்க, திருக்காலத்துக்கு தோஷ பரிகாரத்துக்கு போறாங்க, சுவாமி தரிசனம் பண்றாங்க. மலை மேல் மருந்தா இருக்கிற கண்ணப்ப நாயனார தரிசனம் பண்றது கிடையாது. அது பயன் இல்லாமல் போகுது. அதனால அன்பர்களாவது இப்பவுமே போனா ரொம்ப அதிக உயரமும் கிடையாது, 446 அடி தான். அவ்வளவுதான் ஒரு உயரமான மாடிப்படிக்கட்டு போல இருக்கும், அவ்வளவுதான். சிறு குன்று போல இருக்கும். அங்க போய் கண்ணப்ப நாயனார் பெருமானை தரிசித்து முழு அருள் பெறணும். அற்புதமான அந்த அருள் வரலாறு. ஐயா சொன்னது போல இதுவரை முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் யார் சொன்னாலும். ஐயா சொல்லும் போது அது தெளிவாக இருக்கு. அந்த பொன்முகலி ஆறு போல தெளிந்த நீரோடை போல தெரிஞ்சுக்க முடியுது.
அது போல அந்த திருக்கழுக்குன்றம், திரு இடைச்சுரம் அந்த பெருமையெல்லாம் வந்து ஐயா சிறப்பா சொன்னாங்க. திருக்கழுக்குன்றத்துலயும் கீழேயும் ஒண்ணு இருக்கும், மேலையும் திருத்தலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. அதாவது இங்க வந்து சிறப்பா மற்ற அந்த நானிலங்களை விட இந்த குறிஞ்சி திணையில தான் வந்து அரம்பையர்கள் வந்து வந்து வழிபடுறாங்கன்னு எல்லா பாடல்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு காரணம் இருக்கா? மற்ற நிலங்களை விட அரம்பையர்கள் இங்க மலை மேல இருக்கிற திருத்தலங்களுக்கு வந்து வணங்குறதுக்கு சிறப்பு காரணம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற செய்தி. அந்த 3 பாடல்களுமே வந்து அரம்பையர்கள் பத்தி வருது. அதனால வந்து ஒரு சிறு சந்தேகம். மற்றபடி இந்த பாலை திணையை பத்தி எல்லாம் மிக சிறப்பா சொன்னாங்க ஐயா. காஞ்சிபுரத்தோட பெருமை, திருக்காலத்தி பெருமை எல்லாம் இறைவன் திருவருளால சிந்திக்க பெற்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. ஐயா வந்து உரையாற்றும் பொழுது விளக்கும் பொழுது தேவர்கள் வந்து தேவலோக இன்பங்களை வந்து அங்க அனுபவித்து இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க அதிலிருந்து மாறுபட்ட இன்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த காடு சார்ந்த இடம், மலை சார்ந்த இடங்கள்ல வேடர் வேடுவச்சிகளாக வந்து பிறந்து வாழ்வார்கள் என்று ஒரு கருத்து சொன்னார்கள். அதற்கும் இதற்கும் வந்து பார்த்தால் நிறைய இடத்துல வந்து தேவர்கள் வழிபட்ட தலம் வந்து சொல்லுவார்கள், அரம்பையர்கள் வழிபட்ட தலம் அதிகமாக வந்து சொல்லப்படல, பொதுவாகவே சொல்லப்படல. இவர்களும் திருமுறை ஆச்சாரியர்களும் அதிகமாக சொல்லல. இங்கே வந்து இது சொல்வதால அந்த ஐயா சொன்ன அந்த ஒரு காரணமாக இங்க மகிழ்ச்சியோடு ஒரு முறை வந்து மனித பிறவியாக பிறந்து நாம் அந்த காட்டிலே வாழ்ந்து இந்த தேவலோகத்திலே எய்த முடியாத அந்த இன்பத்தை விட ஒரு மாறுபட்ட இன்பங்களை நாம் துய்ப்போம் என்று சொல்லி அப்படி வந்திருக்கலாம். அப்படி வரும்பொழுது எப்பொழுதுமே சிவ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் என்பதால் அந்த பூமிக்கு வந்து அந்த சிவ வழிபாட்டை அவர்கள் அங்கதான் கோவில்லாம் இல்லையாம்ல தேவலோகத்துல எல்லாம். அதனால பூமியில வந்து அங்க காட்டு பகுதியில உள்ள அங்க மூர்த்திகளை வழிபட்டு இருப்பார்கள். அப்படி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, வேறு யாராவது கருத்து சொல்றீங்களா? நல்லதுமா. பாசலையம்மா நிறைவு பாடல் பாடலாமே. திருச்சிற்றம்பலம். வாழ்கந்தனர் வானவரானினும் தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோம் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. விடைபெறலாம். நாளைக்கு காலத்தோடு வருவோம். சிவாய நம. சிவாய நம. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஐயா இருக்கீங்களா? ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? ஐயா வாங்க. சிவா வாங்க. புலவர் எப்படி பேசினாரு? நம்ம தமிழாசிரியர் மாதிரி பேசினாரு. அவரு அந்த தமிழ் அந்த புலவர்கள் எல்லாரும் இந்த அருணை, பாலவராயன் இவங்க எல்லாருமே புலவர்கள் இல்லையா? பாலராவாயர். அதான் பாலராவாயன். இவங்க எல்லாமே இந்த தமிழ அது யாருடைய பேர்? பாலராவாயர். பாலராவாயன் திருஞான சம்பந்தருடைய பேருங்களா? அவர் பேரே வச்சுக்கிட்டாரு பாருங்க.
இவர் தாங்க முதல்ல பெரிய புராணத்துக்காக சேக்கிலார் பேசப்பட்டது இவர் தாங்க முதல்ல. சுவாமியுடைய தம்பி பேரு பாலராவாயர். ஓ சிவபெருமானே. ஓ தம்பி ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா, சிவபெருமானே சிவ சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா நல்லா லைன்ல தான் பேசுனாரு. இருக்கு. நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. ஆ. நல்ல தமிழ்ல ஆர்வம் உடையவங்களுக்கு நல்லா நல்லா இருந்துச்சு. இந்த பாலைத்திணை பத்தி சொன்னதெல்லாம் அதெல்லாம் எங்க ஆசிரியர்கள் எங்களுக்கு நடத்தினதெல்லாம் நினைவூட்டின மாதிரி இருந்தது. அதான் பாருங்களேன், இவர்தான் முதல்ல பெரிய புராணத்துக்கு நான் பேசுனது சிவபெருமானே. நல்லா நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. அது இவரு ஐயா வந்து அங்க வகுப்பெடுக்கிறதுனால இங்க தயங்கினாங்க இங்க வர்றதுக்கு. தமிழாசிரியர் இருக்கீங்க. நல்லா ஆமா 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 ஆமா. ஆ, நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. நிறைய நிறைய ஐயா கருத்துக்கள், வீண் பேச்சு இல்லாம நிறைய கருத்துக்கள். அதான் வேற எதுவுமே கிடையாதுங்க, செய்தி மட்டும்தான். ஒண்ணு கூட வேற சொற்களே இல்ல ஐயா. ஒண்ணு கூட வேற சொல்லே பேசல. ரொம்ப அற்புதமா அதான் நடைமுறை தமிழுக்கு அங்க இடமே இல்ல. அதான் நல்லா அவ்வளவு இருந்துச்சு. அழகு பொருள். அதான் அந்த விதத்துல பாராட்ட வேண்டிய விஷயம். அற்புதம். அடுத்த நாளைக்கும் லைவ்ல போட்டுலாங்க ஐயா. சரிங்க. ஆ. நன்றி. சிவ சிவா. இன்னும் அடியான் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில இருக்கேன். நானும் வெளியே வந்துடுறேன். சரஸ்வதி அம்மா கூப்பிடுறாங்க. ஐயா சொல்லுங்க. சரஸ்வதி அம்மா கூப்பிடுறாங்க ஐயா. வந்துட்டாங்க. முதல்ல வந்தாங்க. அவங்க போர் அடிக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்த உடனே போயிட்டாங்க. அது எப்படி போர் அடிக்கும்? அதெல்லாம் போர் அடிக்கல. இல்ல ஒரு சிலருக்கு பாப்பாங்க இது என்ன இது போர் அடிக்கிற சப்ஜெக்டா? இல்ல ஆளை பார்த்த உடனே தெய்வீக ஊற்ற போய் போர். ஒரு சிலரோட கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கும். இது என்னடா இது சும்மா நவநாகரிக உலகத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது நவநாகரிக உலகத்துல எல்லாம் சேர்ந்தவ இல்ல. ஆழமான அம்மா தான் சிவசிவா சரஸ்வதி அம்மா. இருங்க வரேன். யூடியூப் போயிடலாம். இருக்கவே இருக்காரு எங்க ஐயா. இவரை கூப்பிட்டு வழியில் பேச வைக்கலாமா? ஏதாவது ஒரு நேரத்துல இவரை கூப்பிட்டு ஒதுக்கி பேச வைக்க முடியுமா? உங்க பேரப்பிள்ள இருக்காப்புல என்ன? என்னங்க ஐயா? யார் இருக்காங்க சொல்லுங்க. ஐயா இப்ப பேசினாரு, அவரை கூப்பிட்டு பேச வைக்க முடியுமான்னு கேட்டேன். கொண்டாடலாமே. போடுறோம். ரெக்கார்டிங் இல்ல இவரு அவரு ராஜமாணிக்க ஐயாவா? ராஜமாணிக்க மயிலாடுதுறையில் தான் இருக்காரு. போனா பார்க்கலாம். கண்டிப்பா. சித்தாந்த சைவம். பண்ணலாம். சித்தாந்த சைவம்ன்றது நம்ம இப்போ அம்மா சொல்லுங்க. நீங்க மட்டும்தான் இருந்தீங்க முதல்ல. அப்புறம் நான் வந்தேன். நானும் கொஞ்ச நேரம். ஆமா நீங்க வந்து தோல் கொடுத்தீங்க. அப்புறம் ஐயாவுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன். வாட்ஸ்அப்ல அழைப்பு கொடுத்தேன். உடனே அவங்க வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீதேவி ஐயா கொஞ்சம் கவனிப்பாரு இத. ஏன்னா அவங்க ஆசான்லாம் கொஞ்சம் பழுத்த பழமா இருப்பாங்க. நல்ல பாப்பாவும் கேட்டா நானும் கேட்டேன். 2 பேருமே தான் கேட்டுட்டு இருந்தோம். ஐயா இப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே அவரு லிங்க் கொடுத்து நம்ம பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சாருங்க ஐயா. இதுல நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. ஆனா மேலோட்டமா இருக்க மக்களுக்கு இது புரியுமான்னு தெரியல. புரியாது சாமி. கொஞ்சம் நல்ல தமிழ்ல கொஞ்சம் தேர்ச்சிட்டுறவங்களுக்கு அந்த இப்ப நாங்க அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அந்த திணையெல்லாம் அது கருப்பொருள் உரிப்பொருள்லாம் நாங்க இது தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும்போது அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதனால அதுல கொஞ்சம் நமக்கு சொல்லும் போது நினைவூட்டுற மாதிரி இருக்கு.
கண்டிப்பா அந்த கண்டிப்பா குறிஞ்சி அந்த அந்த 3 நாள் நாலேஜ்ல வகுப்புங்க ஐயா. வெள்ளி ஐயா சாரி சனி ஞாயிறு திங்கள் ம் 3 நாள் வகுப்புங்க ஐயா. எல்லாம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் வகுப்புங்க. அதனால அந்த காலத்தினுடைய சிறப்பே ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஐயா. சேக்கிழார் ம் சுவாமிகளுடைய ம் வாக்குலயே. அதுல இந்த அது நாணன் திண்ணன் வந்து படி ஏறும்போது ஒவ்வொரு படி ஏறும்போது அவனுடைய பாரம் குறைஞ்சது அழகா சொன்னார் இன்னைக்கு. ஆமா. எடுத்து சொன்னாங்க. நீங்க அப்போ வரல. நான் உங்களை கூப்பிடல. ஆமா அப்போ ஐயா. நீங்க தான் எனக்கு நினைவு வந்தீங்க. இந்த வந்துட்டு இருங்கய்யா. ஒரே ஒரு செகண்ட் இருங்கய்யா. ஆ